டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷனில். ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, லைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இன்டர்வியூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் செஷன்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 to 1 மார்க் செஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம் அப்படின்னு வரும்போது ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைம் பீயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ். இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ஸ்டியூஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, செக்ஷனல் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் 2 ஒரு மேஜரான ஒரு கேட்டகரி பிரித்தோம் அப்படின்னா, ஒரு சில ஆஸ்பிரன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து எடுப்பாங்க. லெத்தாஜிக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் இது இன்ஸ்டியூஷன் டெஸ்ட்டு தானே, இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகவா போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக எடுப்பாங்க. ஜஸ்ட்டு படிப்பாங்க, ஜஸ்ட் சும்மா போயிட்டு ஒரு ½ அன் ஹவர் கொடுப்பாங்க, ஒரு 1 ஹவர் கொடுப்பாங்க. இல்லைனா அவங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. பாதி கொஸ்டின்ஸை படித்து கூட வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி எடுப்பாங்க. அதில் வரக்கூடிய மார்க்கும் வந்து பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. அதிலிருந்து அவுட்புட்டும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. எதுக்கு அந்த டெஸ்ட் எடுக்கிறோன்னு அவங்களுக்கும் தெரியாது, டெஸ்ட்டு கொடுக்குறவங்களுக்கும் வந்து தெரியாது. இந்த மாதிரி ஒரு சில குரூப் வந்து இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, இந்த டெஸ்ட்டவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக கேர்ஃபுல்லாக எடுப்பாங்க. ஒரு ஃபியர் வந்து அவங்களுக்கு இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கும். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஃபியர் வரும். எக்ஸாம் பக்கம் போக போக தான் அந்த ஃபியர் வரும். பட் இந்த மாதிரியான ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷனல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் என்னதான் இன்ஸ்டியூட் கொடுக்குற டெஸ்ட்டாக இருந்தாலுமே இதை பார்க்கும்போதே அந்த பயம் வரும். ஜென்ரலாக வந்து டெஸ்ட்டுனாவே இவங்கெல்லாம் வந்து பயப்படக்கூடியவங்க. அந்த பயம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பயம் இருக்கிறத தாண்டி இந்த பயம் ஓரளவுக்கு வந்து நல்லது தான். ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்தால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து படிச்சுட்டு வந்து கொடுப்போம். டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் இதோட மார்க்கை பார்த்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. ஒரு 120 அப்படி கிராஸ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரை இவங்க எப்படி நம்ப போகிறதில்ல. ரொம்ப கீழே லைக் வந்து 70, 60, 50 இந்த மாதிரி வந்துனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் ஆவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்கோரை வச்சு இவங்க சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கோர் நம்ம இப்படி தான் எடுப்போம். இந்த ஸ்கோரில் நம்ம லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவோம். நம்மளால படிக்க முடியல. நம்மளால எவ்வளோ படித்தாலும் வந்து ஸ்கோர் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஸ்கோர் கம்மியாச்சுன்னா. ஸ்கோர் அதிகமாச்சு அப்படின்னா, இது வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டியூட் டெஸ்ட் தான். ஸோ இதில் வர ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக போகிறதில்ல அப்படின்னு ஸ்கோரை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்கோர் தான் அவங்களோட லைக் வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி ஸ்கோரவே ஓரியன்ட் பண்ணி இருப்பாங்க. ஸ்கோரை வச்சுமே ஸ்கோர் சென்ட்ரிக்காக வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸ்கோர் வந்துச்சா வரலையா அப்படின்ற மாதிரி வந்து யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமிட்டி வந்து இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸவே ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறது, ஈவன் டெஸ்ட்டே எடுக்காமலாம் போகிறது. ஒரு சிலர் டெஸ்ட்டவே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு இதில் வர ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இம்பேக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி அவங்கள இம்பேக்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த 2 கேட்டகரியில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண போகிறதே இல்லை. ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் டேக்கிங் டெஸ்ட் அது வந்து தெரியணும். நான் எந்த பர்பஸ்க்காக இந்த டெஸ்ட்டை வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஸோ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் வந்து அது வேஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைக் எடுத்துகிட்டு இதில் வர ஸ்கோரை வச்சு உங்களோட ஹோல் ப்ரிப்பரேஷனே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அதுவும் வேஸ்ட்டு. அப்படி வந்து இருக்கக்கூடாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் டெஸ்ட்டு. இன்ஸ்டியூஷன் டெஸ்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படி தாங்க இருக்கும். இன்ஸ்டியூஷனை வந்து நம்மளால் குறைன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படி தான் எடுப்பாங்க. ஒரு 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடா கூடமாக கேட்க தான் செய்வாங்க. உடனே அந்த கொஸ்டினே வந்து வேஸ்ட்டு அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா? டெஸ்ட் எடுக்கிறதுக்கான பர்பஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் எடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஒரு டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த ரெஸ்பெக்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். ப்ராப்பராக வந்து கொடுங்க. ரொம்ப பயப்பட வேணாம், ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் போக வேணாம். நல்லா இப்போ பாலிட்டி, செக்ஷனல் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஷன் டெஸ்ட் வந்து எடுத்துக்குவோம். ஜென்ரலாக அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ விஷன் டெஸ்ட் வந்து எடுப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 13, 1, 2 லைக் அந்த 13 சாப்டர் பாலிட்டி வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து இன்னொரு டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இப்படி எடுக்கும்போது நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த போர்ஷன்ஸை நல்லா படிங்க. நல்லா படிச்சுட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிவைக்யூஸை தயவு செஞ்சு சால்வ் பண்ணுங்கள். பிவைக்யூஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கக்கூடிய பிவைக்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். டிபிஎஸ்பி இருக்குது அப்படின்னா டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய பிவைக்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சாப்டராக நல்லா படிச்சுட்டு பிவைக்யூஸை நல்லா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம ரீட் பண்ணுறோம், பேரலாக பிவைக்யூ வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ தட் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியும், கிளாரிட்டி வந்து வரும். ஸோ இந்த மெத்தடில் அந்த போர்ஷனை முடிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக வந்து முடிக்கணும்.
படித்து முடிச்சுட்டு தென் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து எடுக்கணும். இந்த டெஸ்ட் நம்ம எதுக்கு எடுக்கணும்னா, லைக் நம்ம படிச்சிருக்கிறோம், கிளாரிட்டியை அட்டைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் நம்மளுக்கு கிளாரிட்டி இருக்குது. இந்த கிளாரிட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுதானே ரியாலிட்டி. நான் ப்ரியாம்பிள் சாப்டர் நல்லா ஃபுல்லாக படிச்சிட்டேன், A to Z நல்லா படிச்சிட்டேன். ப்ரியாம்பிள்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்னால் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு டெஸ்ட் வந்து எடுக்கிறோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டு லைக் வந்து விஷனோ வாஜ்ராமோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, விஷன் வாஜ்ராம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதனால் அந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்படி பாலிட்டி போர்ஷன்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதில் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து எடுத்து வச்சு பார்க்கும்போது, டெஸ்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம நினச்சிட்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஃபுல்லாகவே நம்ம நல்லா படிச்சிட்டோமே, ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட் கொஸ்டின்ஸில் மிஸ்டேக் ஆகுதே அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி வரும். இன்கேஸ் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா எந்தெந்த டாப்பிக்கில் மிஸ்டேக் ஆகுது எடுத்து வச்சு பார்க்கணும். அப்படி மிஸ்டேக் ஆகும்போது நம்மளோட மிஸ்டேக் என்னன்னு கொஸ்டின் பேப்பரை பார்த்து சால்வ் பண்ணும்போது டெஸ்ட் எடுக்கும்போது தான் தெரியும். பிகாஸ் நம்ம எண்ட் ஆஃப் தி டேல எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பிவைக்யூ தான் சால்வ் பண்ண போகிறோம். லைக் வந்து யூபிசி கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் அதை தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். எவ்வளோ நாலேஜ் இருக்குது அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. பட் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா, கட் ஆஃப் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே. அப்போ சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் செட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் கொஸ்டின்ஸ். அதை எடுத்து வச்சு நம்ம கிளாரிட்டி, நம்ம கான்செப்ட் கிளாரிட்டியெல்லாம் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு பாலிட்டியோட ஃபஸ்ட்டு டாபிக் எல்லாம் முடித்தோம். அந்த கிளாரிட்டி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா மறுபடியும் புக்கு கொண்டு வந்து படிக்கிறோம். புக் எடுத்து வச்சு மறுபடியும் படிக்கிறோம். நம்ம இது நல்லா தானே படித்தோம், ஏன் வந்து மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக் ஜோன்ஸை வந்து சரி பண்ணுறோம். தென் கேர்லெஸ் மிஸ்டேக் ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னு போயிட்டு அதை பார்க்கணும். படித்த கான்செப்ட்லேருந்து ரிவிஷன் பண்ணாமல் எதையாவது கொண்டு போய் மிஸ்டேக் பண்ணியிருக்குமா, ஸோ இதெல்லாம் பார்க்கணும். கொஸ்டினே புரிஞ்சிக்க முடியலையா நம்மளால், கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் படிக்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நம்மளுக்கு கான்செப்ட் கிளாரிட்டியில் பிரச்சனை இருக்குதா, இல்லை கொஸ்டினை ரீட் பண்ண முடியலையா, இல்லை கரெக்ட் இன்கரெக்ட் இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் பண்ணுறோமா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். இதை அனலைசிஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் சரி பண்ணணும். ஸ்கோரை மட்டுமே பார்த்துட்டு நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா, ஸோ அது அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்படி பார்த்துட்டு ஒரு போர்ஷன்ஸாக முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது கிளாரிட்டியும் பில்ட் ஆகும் அண்ட் கான்ஃபிடென்ட்டும் பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம ஸ்கோரை பார்ப்போம் இல்லையா, ஸ்கோர் இந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகணும். மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் ஆகுது, நம்மளோட அக்யூரேசி லெவல் இம்ப்ரூவ் ஆகுது, அப்புறம் பேரலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்படி ஆகும்போது தான் அந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2-3 டெஸ்ட்டு, 10 மார்க் டெஸ்ட்டு, டோட்டலாக 10 மார்க் டெஸ்ட்டு, இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி எடுத்திங்கனாவே போதும். 100 டெஸ்ட்டு, 200 டெஸ்ட்டு, 300 டெஸ்ட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதுலேருந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன மிஸ்டேக் பண்ணோம், அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி டெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகேங்களா? ஐ ஹோப் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.